அது எங்களை காப்பாத்தும். நீ கவலைப்படாத. அக்கா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் உங்களுக்கு போன் பண்ணேன். என்ன முக்கியமான விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஞ்சலி இங்க வந்திருந்தா. அஞ்சலி அங்க வந்தாளா? எதுக்கு? ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? அவ வரதே அதுக்கு தானக்கா. நம்ம சிவாவை சரோஜா மூலமா கடத்தி பத்ரிநாத் கூட்டிட்டு போனாலே, அதை நிரூபிக்க ஒரு முக்கியமான சாட்சி இப்ப நம்ம கிட்ட கிடைச்சிருக்க. நானும் கேள்விப்பட்டேன். அந்த மகா சொன்னாளா? ஆமா கற்பகம், நீ ஆபீஸ் வந்தது, அஞ்சலியை வார்ன் பண்ணிட்டு போனது எல்லாமே சொன்னா. அக்கா, அவ எல்லாத்தையும் சொல்றான்னு அலட்சியமா இருந்துராதீங்க. அந்த மகாலா எப்ப வேணாலும் மாறுற ஜாதி. மாறினாலும் எனக்கு ஒன்னும் பாதகம் இல்ல கற்பகம். ஏன்னா நான் முழுக்க முழுக்க என்ன மட்டுமே நம்பிதான் அந்த அஞ்சலிக்கு ஆட்டம் காட்டிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே அவளோட விஷப்பல்ல புடுங்கிடுவேன். கொஞ்சம் பாத்துக்கா, எதை செஞ்சாலும் ஜாக்கிரதையா செய்யுங்க. இங்க வீட்டுக்கு வந்த அஞ்சலி, வெல்பாஸ்கரை விட்டுடுங்க, நான் பத்மா கர்ப்பத்தை கலைக்காம முழுசா விட்டுடுறேன்னு அதுக்கு நான் வேணா உனக்கு விஷம் தரேன், உன்னால முடிஞ்சா அத பத்மா காக்க வச்சு பாருன்னு திட்டிதான் அனுப்பியிருக்கேன். நான் நினைச்சது நடக்கலையேங்கிற ஆத்திரத்துல ஏதாவது செய்யவும் முயற்சி பண்ணுவோம். நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லதான் போன் பண்ண. அவ கையால எது கொடுத்தாலும் நீங்க அதை வாங்கி சாப்பிடாதீங்கக்கா. தேங்க்ஸ் கற்பகம், நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா என்ன? நீ என் கேபினுக்கு வா. என்ன அஞ்சலி, ஏன் இவ்வளவு கோவமா வந்திருக்க? என்னாச்சு? நீ எதுவும் பேசாத. கர்ப்பத்தை அழிக்க மருந்து வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு அஞ்சலி, என்னோட பேக்ல தான் வச்சிருக்கேன். ஆமா, பேக்ல வச்சு நான் அழகு பாக்குறியா? முதல்ல கொண்டு வா. அது பத்மா வயித்துல இருக்க வேண்டியது. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இது அந்த நாகம்மா கொடுத்த மருந்து மாதிரியே வேலை செய்யுமா? பத்மா கர்ப்பம் கலையுமா? கண்டிப்பா இது அதை விட நல்லாவே வேலை செய்யும். நம்பலாமா? ஏன் சந்தேகப்படுற அஞ்சலி? இத கொண்டு போய் கொடு. பத்மா கர்ப்பம் அழியறதையும் அவ வலியில துடிக்கிற துடிப்பையும் நீயே பார்த்துட்டு வந்து அப்புறம் மருந்து எப்படின்னு நீயே சொல்லு. அஞ்சலி, அங்க என்னதான் நடந்தது? நீயே இவ்ளோ ஆவேசமா இருக்க? திடீர்னு உனக்கே இவ்ளோ கோவம்? நானும் பாக்குறேன், கற்பகம் இங்க வந்துட்டு போனதுல இருந்து நீ நார்மலாவே இல்ல. அவ அப்படி என்ன உன்னை அவ்வளவு டென்ஷன் பண்ணிட்டு போனா? ஆமா, அவ வந்துட்டு போன பிறகு நான் பைத்தியமாயிட்டேன். அதான் ஏன்னு கேக்குறேன். அந்த கற்பகமும் மனோகரும் என்ன அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பாக்குறாங்க. நான் யாரு, எனக்கு கோபம் வந்தா நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு தெரிஞ்சிருந்தோம் என்ன சீண்டி பாக்குறாங்க. நீ ஏன்
ஏன் சும்மா இருக்க? எங்களுக்கு எதிரா ஏதாவது செய்யின்னு என்ன தூண்டி பாக்குறாங்க. நானும் இதுவரைக்கும் நடந்த பிரச்சனை எல்லாம் போதும், இனி சமாதானமா போயிடலான்னு போய் பேசி பார்த்தேன். ஆனா யானை மேல போறவன் சுண்ணாம்பு கேட்ட கதையா என்கிட்ட வீம்பு பண்றாங்க. பத்மா என்னோட கஸ்டடியில இருக்கா, நான் அவளை என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தும் எனக்கு பூச்சாண்டி காட்டுறாங்க. எனக்கு ஒரு கண்ணு போனா என் எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிறவன் நான் தெரிஞ்சிருந்தோம் அந்த சரோஜாவோட அசிஸ்டன்ட் பெல்பாஸ்கரை புடிச்சு வச்சுக்கிட்டு என்ன ஆதியோட அந்தமா அழிக்க பாக்குறாங்க. முதல்ல நான் அந்த பத்மாவோட கர்ப்பத்தை அழிச்சு அவங்க விஷப்பல்ல புடுங்கி அவங்களுக்கு பயம் காட்ட போறேன். அதுக்கும் அவங்க பயந்து இறங்கி வரலனா அப்புறம் அந்த பத்மாவையே அழிக்க கூட நான் தயங்க மாட்டேன்.